ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம கார்த்திக் நரேன் டைரக்ஷனில் இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்க நிறங்கள் 3 இந்த படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு வீடியோவும் தரமானதாக தான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நீங்கள் நம்பினீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நம்பலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்புற மாதிரி வீடியோ இனிமேல் நான் போடுறேன். இந்த படத்தில் வந்து நம்ம யாருன்னு பார்த்தீங்கன்னா அதர்வா, சரத்குமார், ரகுமான் சொல்லிட்டு ஒரு முக்கியமான டீமே இந்த படத்தில் நடிச்சிருக்கு, ஒர்க் பண்ணிக்கிறாங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரகுமான் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே போல் இன்னொரு இடத்துல வந்து தன்னோட கதையை காணோம், தொலைஞ்சிச்சு, நம்ம ஒரு டைரக்டராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்கிற நம்ம அதர்வா அந்த கதையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு களத்தில் இறங்குறாரு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசு கொடுத்தா எதை வேணாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு போலீஸ்காரராக வந்திருக்காரு நம்ம சரத்குமார் சார். அவரும் ஒரு களத்தில் இறங்கி பெரிய அரசியல்வாதி பையனோட மோதுறாரு. அதுக்கப்புறமா அவருக்கு உண்டான நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு 3 கதைகளும் ஒரே நேர்கோட்டில் வந்து முடிஞ்சு, அந்த நேர்கோட்டில் இருக்கிற விஷயத்தை நம்மளுக்கு நெகட்டிவை பாசிட்டிவாகவும் பாசிட்டிவை நெகட்டிவாகவும் மாற்றி சொல்கிற படம் தான் இந்த நிறங்கள் 3. இந்த படத்தினோட மியூசிக் வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வர ஸ்லோவான காட்சிகள் நம்ம வந்து ரொம்ப நெளிய வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஏன்னா ஸ்லோவான காட்சிகள் நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ப்ராப்பராக எழுதக்கூடிய காட்சிகள் 2 பேர்த்துக்கு எழுதியிருக்காங்க. ஒன்று ரகுமான் சார் வந்து, இன்னொன்று வந்து சரத்குமார் சாருக்கு வந்து எழுதியிருக்காங்க. அதில் வர சீன்கள் வந்து ரொம்ப நெளிய வைக்கிற மாதிரியும், அவர் வந்து தேவையில்லாமல் அவருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு அவங்க வந்து எந்நேரம் பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து நீங்கள் எதுவும் பண்ணிடாத, வெயிட் பண்ணிட்டு நீ பொறுத்துரு காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே அந்த படத்தை போனால் ஒரு 20 நிமிஷம் அவரை வச்சு நம்ம இந்த மாதிரி சொல்லியே படத்தை நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நெளிய வைக்கிற மாதிரியும் கொஞ்சம் சலிப்பு தட்டுற மாதிரியும் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கிளைமேக்ஸில் சொன்ன விஷயம் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு மெசேஜ். ஏன்னா இங்கே வந்து பாசிட்டிவாகவும் அங்கே வந்து நெகட்டிவாகவும், இங்கே நெகட்டிவாகவும் அங்கே பாசிட்டிவாகவும் சொல்லியிருப்பாங்க. அதுதான் உண்மையிலே இந்த படத்தினுடைய ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது வந்து ரகுமானை வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு கிளைமேக்ஸில் காட்டியிருக்க வேண்டாமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி ஒரு மகளோட பாசத்துக்காக அவர் இயங்கக்கூடிய ஒரு ஆளு தான் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு காட்டப்படுகிறது. இந்த படத்தில் வேறு என்ன சொல்கிறது, எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தாலும் கூட இந்த படத்தை வந்து நம்ம பார்த்து ரசிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இதாக தான் இருக்குது. என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது படம். இதுக்கப்புறம் இந்த விமர்சனம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு போய் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு டைம் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் அந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன். இந்த படத்துக்கு வந்து ஒரு 45 to 50 மார்க்குள்ளே கொடுக்கலாம். அதுக்கு உண்டான ஒர்த்து தான் இந்த படம். வேறு என்ன சொல்ல, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.